சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 9/1/2026 வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதம் 25ஆம் நாள். சஷ்டி திதி காலை 7:06 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. உத்திரம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:41 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல நட்புகள் மற்றும் திருப்புமுனையான சம்பவங்கள், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்களை அனுபவிக்கக்கூடிய உயரிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்கார வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்களுக்கு அடங்கி கிடந்த கடன் தொல்லை லேசா மேலே வருமோன்ற கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். இந்த வருஷம் கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. எதையும் அப்படி இப்படி பண்ணிக்கலான்ற மாதிரியாக முதல்ல கொஞ்சம் கவலைப்பட்டாலும் கூட மத்தியானம் 2 மணிக்கு பிறகு சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற தைரிய உணர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு வேலை மாற்றம் இன்னும் 2-3 மாதத்தில் வரும். மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இப்போ இருக்கிற வேலையில் நீடிக்க முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் வந்தாலும் கூட இருக்கிற வேலையை விட நல்ல வேலை கிடைப்பதற்கான அறிமுகங்கள்லாம் இப்போவே நடக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கார நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். 50-60 வயது தாண்டியவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இப்போ இருக்கிறது சரியாகும். பெரிய அளவில் கஷ்டங்கள் எதுவும் இல்லைன்ற மாதிரியாக தன்னுடைய உடல், தன்னுடைய ஆரோக்கியம், தன்னுடைய மனசை பற்றி தனக்கே கொஞ்சம் நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத, சில நேரங்களில் தாய்மாமன், அத்தை போன்ற உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பலவீனமானவர்களுக்கு அந்த உறவுகளும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல லட்சியங்கள் மனசில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எது சரி எது தப்புன்றது இன்றைக்கி சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப நாளாக நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது சரிதானா தப்பா அப்படின்ற மாதிரியாக நம்ம ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே மறுசீராய்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு, போகிற ரூட்டு சரிதானான்றதை நம்மளே செக் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இளைய பருவத்தினருக்கு இந்த வேலை சரியா, இந்த படிப்பு சரியா, இந்த தொழில் சரியா, இந்த ஊருக்கு போகிறது சரியா, இந்த நாட்டுக்கு போகலாமா, அந்த நாட்டுக்கு போகலாமான்னு எதிர்காலத்தில் ஒரு 10-30 வருஷம் எப்படி இருக்க போகிறீங்களோ அதற்கேற்றாற் போல அத்தனை அமைப்புகளும் மனசுக்குள்ளே தோணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாளாக நல்ல வாய்ப்பு கிடைக்கலங்க, என் திறமையை நிரூபிக்கிறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் செயல்படுகிறது என்பது மாதிரியான ஒரு தோற்றம் மனதிற்குள்ளேயே கிடைக்கக்கூடிய தோற்றம் மட்டும் இருந்தால் போகாது, கையில் அது நடக்கணும் இல்லையா. நம்ம கண் முன்னாலேயே நல்ல சம்பவங்கள் நமக்கு நடக்கிறதை காணக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். பயணங்களின் மீது ஆர்வங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த வருஷம் எந்த டூர் போகலாம், அந்த வருஷம் எந்த டூர் போகலாம், அப்பா என்ன சொல்கிறாரு, அம்மா என்ன சொல்கிறாரு, பிள்ளைங்க என்ன சொல்லுது, கணவன் எப்படி, மனைவி எப்படி, எல்லாருக்கும் ஒரு ஒருமித்த கருத்தில் இன்றைக்கு ஒரு பிளான் போடுவோன்ற மாதிரி சுற்றுலா போவதற்கு பெரும்பாலான மிதுனராசிக்கார குடும்பங்கள் இன்றைக்கு அப்படியே பிளான் போடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் இந்த வருஷம் பெரிய அளவில் செலவுகள் எதுவும் இருக்காது, சேமிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் வியாபார குடும்பங்கள், தொழில் முனைவோர் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சொத்து பத்துக்கள் ஏதாவது மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போது சேரும். அதாவது கடந்த 3 வருடங்களாக அப்படி இப்படின்னு கொஞ்சம் சிக்கல்களில் இருந்த அமைப்புகள்லாம் படிப்படியாக விலகி ஒரு புதிதாக ஒரு பொருட்சேர்க்கை, சொத்து சேர்க்கை குடும்பத்தில் உண்டு என்பதை மற்றவர்கள் நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அப்படியே மிதுனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு வாகன யோகம், ஒரு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே புதுசாக ஏற்கனவே இருக்கிற வண்டியை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதிய வாகனம் இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்குள்ள வாங்கிடலாம்ன்ற வாகன யோகம் செயல்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், சரியான நேரத்தில் என்ன கை விட்டாரு, நான் கொடுத்த பணத்தை கூட திருப்பி கொடுக்கல, மேற்கொண்டெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 10 ரூபா நம்ம கொடுக்குறோம்னா அதையாவது திருப்பி கொடுக்கணும் இல்லையா? நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு திருப்பி செய்கிறது தானே நட்பு. இந்த மாதிரியான அமைப்புகளை நண்பர்களை நம்பவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரியான முடிவுக்கு போய்விட்ட அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. விடுபட்டு போன தொடர்புகள், விடுபட்டு போன கான்டாக்ட்ஸ்லாம் மறுபடியும் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு, காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஊரில் வேலை பார்த்த போது ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டுங்க. ஆனால் இப்படி திரும்பி என்னுடைய சுச்சுவேஷன் இப்படி மாறினோன்னா டச்சு விட்டு போச்சுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த இழந்த நல்ல நட்பு, டச்சு விட்டு போன அந்த நல்ல நட்பு திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. இந்த பலன் கரெக்டாக ஒரு 2 வாரத்திற்குள்ளேயே நிச்சயமாக நடக்கும். ஆக எல்லா நிலைகளிலையும் மீண்டு வருவதற்கான, மேலே எழுந்து வருவதற்கான, உயரத்திற்கு செல்வதற்கான, உற்சாக அமைப்பிற்குள்ள போகிறதுக்கான எல்லா நிலைகளும் மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 2ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். ஆக இன்றைக்கு ஏதாவது குடும்பத்தில் பிரிவினை வந்துருமோன்னு பயப்பட்டவங்க எல்லாருக்குமே, மகன் தனி கொடுத்தனம் போயிடுவாரோ, மகள் இப்படி எதனா பண்ணுவாங்களோ, அல்லது இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கு, சகுனி வேலை பண்ணுறதுக்குன்னே இருக்கிறாங்களே, அவங்க நம்ம குடும்பத்திலேயே தானே இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட தப்பே இல்லை இதை மனைவி நம்புகிறார், நம்மக்கிட்ட தப்பே இல்லை இதை கணவன் நம்புகிறார், இந்த மாதிரியாக தன்னுடைய தரப்பை நிரூபிக்க நியாயப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீங்க. அன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு பிறகு டக்குன்னு எல்லாம் அப்படியே மாறும். உங்களை பற்றி மற்றவர்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக உள்நோக்கத்தோடு சொன்னது என்பதை நீங்கள் அப்படியே எடுத்து சொல்லக்கூடிய அருமையான நாளாக, குடும்ப உறவுகள் ஒன்றிணையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே படிப்படியாக ஆரம்பிக்குது. நல்ல வேலை மாற்றம் இருக்கும். சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு 10-15 நாட்களுக்குள்ள. ஆனால் பதவி உயர்வு கிடைச்சாலும் அதில் ஒரு சிக்கல்கள், மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆயினும் நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருந்து புதிய சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏன் இப்படியே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதை இப்படி மாற்றி பண்ணா என்னன்ற மாதிரியாக தொழில் முனைவோர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு புதிய சிந்தனை, புதிய மார்க்கம் ஏற்படும். சிலருக்கு புதிய கிளைகள் திறக்கக்கூடிய அமைப்பு, சிலர் வேலை செஞ்சுக்கிட்டே சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு எண்ணங்கள், இந்த மாதிரியாக வழக்கமாக போய்கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை தாண்டி வேறு விதமாக இதை செய்தால் என்ன, அதன் மூலமாக கொஞ்சம் சக்சஸ் இருக்குமேன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய, அதை செயல்படுத்தி பார்த்து வெற்றியும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தப்பாக வீண்பலி சுமத்தப்பட்டவங்க, ஒரு இடத்துல தப்பாக பேசப்பட்டவங்க எல்லாருக்குமே நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நீங்கள் தான் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னென்ன மாதிரி இப்போ நடந்திருக்கு பாருங்கள், ஏன் அன்னைக்கு சொல்லியிருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டீங்க, இத்தனை நாள் கழிச்சு இப்போ சொல்கிறதுனால தான் அதை உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியுதுங்கன்ற மாதிரியாக முன்னர் தோற்று போன ஒரு விஷயத்தை, தன் தரப்பு நியாயத்தை இப்போது அப்படியே சொல்லி அதன் மூலமாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பழியை துடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்படியே செலவுகள் இருந்தாலும் தேவையான செலவுகள், சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. என்னங்க ஏற்கனவே இருக்கிற செலவை கூட சமாளிக்க முடியல, இதுக்கு மேலே வரவு வேணுமே, காசு வந்தால் தானங்க செலவு பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்று மதியம் 1 மணிக்குள்ளாகவே பணவரவுகள் வந்து அதனை செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இன்றைக்கு இருக்கும். ஏதாவது குலதெய்வத்தை கும்பிட்டு வந்துடலாம், அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம், சொந்த ஊருக்கு ஒரு 8 டக்குன்னு திடீர்னு போயிட்டு அந்த இடத்துல எப்படி இருக்குது, இந்த இடத்துல எப்படி இருக்குது, வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க சரியாக தான் இருக்கான், அல்லது வீட்டடி மனை அப்படி இருக்கா, அந்த பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு அடி இழுத்துட்டாரா, இதை இழுத்துட்டாரா, அதை இழுத்துட்டாரான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் அடிநாதம் வரைக்கும் என்ன தெரியணுமே, நாங்கள் டக்குன்னு திடீராக ஒன்று போயிட்டு வந்துடுவோன்ற மாதிரியாக உடனடி பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே நல்லா இருக்குதுங்க. பெரிய அளவில் துளாராசிக்காரர்களுக்கு இப்போதுக்கு சோதனைகள் எதுவும் இல்லைங்க. அப்படியே கொஞ்சம் டப்புன்னு ஏதோ நடக்கலைன்னு தெரிஞ்சாலும் கூட மெதுமெதுவாக முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை மனதிற்குள் ஓடக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய அமோகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
சந்திரன் எப்போதெல்லாம் 11ஆம் இடத்துக்கு வர்றாரோ அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நல்லாவே இருப்பீங்க. இது மாதத்திற்கு ஒரு 2 நாட்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சந்திரன் 28 நாளைக்கு ஒரு அப்படியே சுற்றி வருவார். அதில் ஒவ்வொரு இடமா அப்படியே போகும்போது 11ஆம் இடத்துல ஒரு மாதம் 28 நாட்களுக்கு ஒரு முறை வருவார். இந்த 11ஆம் இடம் என்பது பாக்கியாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கும். எதை ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அமைப்புகள், முன்னர் நஷ்டமடைஞ்ச சில விஷயங்களில் இப்போ லாபம் வரக்கூடிய அமைப்பு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஏதாவது போச்சுன்னு நினச்சிருப்பீங்க, அது வேற ஒரு வழியாக அப்படி போகலாம், இல்லைங்க நம்ம கையிலே வந்துருச்சு, நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவு திருப்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அக்காள்கிட்ட இருந்தோ அண்ணங்கிட்ட இருந்தோ ஒரு நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு. நான் உனக்கு இதை செஞ்சு தரப்பா இருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியாக குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொழிலில் ஒரு எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நல்ல வேலைக்காரர்கள், நல்ல உதவியாளர்கள் அமையக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திற்குள்ளே இருக்குது. நானாக எவ்வளோ நாள் தான் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, ஒரு நல்ல ஆள் கிடைச்சார்னா ஒரு டக்குன்னு இந்த பொறுப்பை இவர்கிட்ட இந்த தொழிலை ஒப்படைச்சிட்டு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம், இன்னொரு தொழிலை பற்றி யோசிக்கலாம், இது கொஞ்சம் வேறு விட்டு அஸ்திவாரம் நல்லா போட்டு வச்சிருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக தொழில் முன்னேற்றத்திற்கு என்ன செய்வது என்கின்ற இடத்தில் குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவுகள், தீர்வுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஆற்றங்கரையோரங்களில் ஆறுகள், கடல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதற்கு அருகே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள், நீர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், கடல்வாழ் உயிரினங்கள் அல்லது தண்ணி இருந்தால், தண்ணி இல்லைன்னா எது இருக்காதோ அது மாதிரியான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு இன்றிலிருந்தே நல்ல வருமானங்கள், எல்லாத்திலையும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லா அமைப்புகளில் இன்றைக்கு கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். மனைவியால் ஆதாயம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். மனைவி வழி உறவினர்களால் ஏதாவது ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். ரொம்ப நாளாக மாமனார் ஒரு ஹெல்ப் பண்ணலை அல்லது மச்சினமாரு அவங்க நினச்சா இதை நமக்கு பண்ணியிருக்கலாம், சின்ன விஷயந்தான், யார் யாருக்கோ பண்ணுறாங்க, அவங்க அக்கா வீட்டுக்காரனா, அவர் தங்கச்சி வீட்டுக்காரனா, எனக்கு அவர் பண்ணணும் இல்லையா என்கின்ற மாதிரியாக வெளியே சொல்ல முடியாத குறைகள் அந்த மனைவியின் வீட்டாரிடம் இருப்பவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் லாபஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால பெரிய நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக அத்தனை நிலைமைகளிலேயும் மகர ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. படிப்படியான முன்னேற்றங்கள் இந்த வருஷத்திலிருந்தே அமையும் என்கின்ற மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றன. எல்லாம் நன்றாக முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறையக்கூடிய சந்திராஷ்டம நாள். அர்த்த சந்திரன்னு சொல்லப்படக்கூடிய பாதி அளவுக்கு அவர் வந்துட்டார். அஷ்டமி நவமி சப்தமி திதிக்கு வந்துட்டார் இல்லையா? அப்போ தேய்பிரை அமைப்புகளில் சனியின் பார்வையில் வேற இருக்கிறார். மனசு கொஞ்சம் ரொம்ப குழப்பமாக இருக்கும். குழப்பத்திலிருந்து தீர்வுகள் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குன்றதுனால இன்னைக்கு எதுலேயுமே முடிவெடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்ப விஷயங்கள்லையும் சரி, ஒரு தொழில் விஷயங்கள்லையும் சரி, டப்பு டிப்புன்னு எதையும் அப்படியே செய்யாமல் இருங்க, இன்னைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே தள்ளி போட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சோஷியல் மீடியாவில் அதிக கவனமாக இருக்கிறவங்க அதில் வர்ற ஃபேக் நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்பாதீங்க. ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தர் தகவல் கொடுக்குறாரு, எனக்கு 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, 10,000 கொடுங்க, அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் நண்பர் நினச்சிட்டு அனுப்பிடாமல் அந்த பொருள் நஷ்ட அமைப்புகள் இந்த மாதிரி சந்திராஷ்டம தினங்களில் தான் வரும். ஒரு விஷயத்தை 1க்கு 2 தடவை தீர ஆராய்ஞ்சு விசாரித்து அதற்கு பிறகு நம்பக்கூடிய நாளாக சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. கைப்பொருளில் கவனமாக இருக்கணுங்க. பஸ்ஸில் போகிறவங்க, ட்ரெயினில் போகிறவங்க செல்ஃபோனை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. பேண்ட் பாக்கெட்டில் வச்சேன், சட்டை மேல் பாக்கெட்டில் தான் வச்சேன், இறங்கும் போது பார்த்தா டக்குன்னு காணோம், ஏறும்போது இருந்தது என்கின்ற மாதிரியான மறதி அமைப்புகளில் இழப்புகள் இருக்கும் என்பதால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் சார்ந்த கல்யாண விஷயங்களில் ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு.
பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, அல்லது பிள்ளை ஒத்துக்கலை, பெண்ணு ஒத்துக்கலை, அல்லது அவங்க ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க, அது நமக்கு ஒத்து வராது, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, நம்ம குடும்பத்திற்கென்று ஒரு தனித்தன்மைகள் இருக்குது. நான் ஒன்றும் காதல் திருமணத்திற்கு எதிரி இல்லை, அப்படி இப்படிலாம் இல்லை, இருந்தாலும் அவங்க செலக்ட் பண்ணது சரியாக இல்லை. இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் பிள்ளைகளை என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய 40-50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய அப்படியே கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு தான் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். நான் நினைக்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அப்படி நடக்க மாட்டேங்குது, இப்படி நடக்க மாட்டேங்குது, இவரை நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், இவர் பாரு நடுவழியில் நம்மளை அப்படியே கழட்டி விட்டு போய்கிட்டே இருக்கிறார்ன்ற மாதிரியாக நட்புகள், உறவுகள், காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆயினும் மதியம் 3 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில சூழ்நிலைகளின் மூலமாக தன்னைத்தானே அப்படியே திருப்திகரமாக தேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லா வயதினருக்கும் இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து கன்னிராசிக்கான 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். நேற்று சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு 6வது ராசியான கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரும்ன்றதை பார்த்துடலாம். உண்மையிலே கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது இந்த 2026ஆம் ஆண்டில் இருக்கவே இருக்காது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் 11ஆம் இடத்திற்கு ஜூன் மாதத்திலிருந்து குரு பகவான் வரப்போகிறதும் பெரிய யோகமான ஒரு அமைப்பு. இன்னொன்னையும் பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பத்திலேயே ராசிநாதனும் குருவும் பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பில் ராசிநாதனை குரு பார்ப்பது, ராசிநாதன் ஆட்சி நிலைக்கு பரிவர்த்தனை ஆகிறதுன்றதும் ஒரு சிறப்பான உங்களுடைய புத்திசாலித்தனமெல்லாம் அப்படியே உங்களுக்கே உபயோகமாகக்கூடிய, மற்றவர்கள் உங்களை புத்திசாலிங்க தாங்க, நீங்கள் நல்லா தாங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அக்செப்டன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல வருஷமாகவே இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க. ஐயா கண்டக சனி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஐயா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது இந்த வருஷம் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு தவறான ஒன்றாகத்தாங்க இருக்கும். ஒரு கோணாதிபதி கேந்திரத்தில் போய் உட்கார்ந்தாருன்னா பெரிய பலன்களை நல்ல விதமாக செய்வாருங்க. எல்லாருக்கும் கண்டக சனி கெடுதல்களை செஞ்சிடறது இல்லைங்க. உங்களுக்கு கன்னிராசிக்கு அதிபதி பஞ்சம அதிபதின்னு சொல்லுவோம், யோகங்களை கொடுக்கக்கூடிய கோணாதிபதியான சனி இப்போது ஒரு கேந்திரத்தில் போய் பாபராக அங்கே அமர்ந்திருப்பது பெரிய அளவில் கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்காது. ஆகவே கண்டகச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்து சனியை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். என்ன ஒன்று, முதல் 5 மாதங்களுக்கு கிணற்றில் போட்ட கல் போல கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். எதிர்ப்புகளை அடக்கிறதே பெரிய விஷயமாக இருக்கும். இப்படி கடன் இருக்கு, அப்படி கடன் இருக்கு, தெரியாதனமாக அகலக்கால இதில் வச்சுட்டேன், அதில் வச்சுட்டேன், இந்த நேரத்தில் இதை ஆரம்பிச்சிருக்க கூடாதோ, இந்த நேரத்தில் வேலையை விட்டுருக்க கூடாதோ, இந்த நேரத்தில் இந்த பொறுப்பை செஞ்சிருக்க கூடாதோ என்கின்ற மாதிரியாக முதல் 5 மாதங்கள் இந்த 10ஆம் இடத்து ராகு, 10ஆம் இடத்து குரு, 6ஆம் இடத்து ராகு என்பது போன்ற தொடர்புகளால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆசிலேஷன் சொல்லப்படக்கூடிய ஊசலாட்டமான ஒரு மனநிலைமை இருந்தாலும் கூட ஜூன் மாதம் முதல் வாரத்தில், ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக வருவது பணவரவுகளை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக இந்த வருடத்தின் பலன்களை 2ஆக பிரிக்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. முதல் 5 மாதங்கள் வேலை, தொழில் இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்களில் வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், முன்னேற்றமாக இருக்கும், பணத்தை எடுத்து கொஞ்சம் பாக்கெட்டில் வைக்க முடியும். அதே நேரத்தில் முதல் 5 மாதங்களுக்குள்ள திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடமாகிய குடும்ப வீட்டை பார்ப்பார். அப்போ இது வரைக்குமே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுங்க. 2025 கல்யாணம் ஆகும்னு நினச்சேன், எப்படியோ இப்படி தள்ளி போயிடுச்சு, இந்த வருஷமாவது கல்யாணம் ஆகுமான்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு முதல் 5 மாதங்களுக்குள்ள ஒரு 10 நாள்லேயே பொண்ணு பார்த்தாங்க, 10 நாள்லேயே மாப்பிள்ளை பார்த்தாங்க, 1 மாதத்துக்குள்ளேயே கல்யாணம் நடந்து போச்சுங்கன்ற மாதிரியாக அதிரடியாக திடீர்னு மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. பெண்களுக்கு மிக மிக முக்கியமான நல்ல வருஷங்க இது. கணவன் மனைவி இந்த மாதிரியான உறவுகள் பெரிய அளவில் நல்லா இருக்கும். ஒரு இந்திய பெண்ணுக்கு 2 விஷயம்ன்றதை நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய கணவர் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும். இந்த 2ஐ தவிர வேறு எதையும் நினைக்காத மிகப்பெரிய சுயநலவாதிகளான இந்த பெண்கள் அனைவருக்குமே, குறிப்பாக கன்னிராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே இந்த வருஷம் கணவர்கிட்ட இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை. குழந்தைகளுக்கு இது நடக்கலையே அது நடக்கலையே, குழந்தைகள் இப்படி பேச்சை கேட்க மாட்டேங்குதே, தோளுக்கு மிஞ்சிட்டா தோழன்றதை அப்படியே செய்து காட்டுது பார் என்கின்ற மாதிரியாக மன வருத்தத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே
குழந்தைகளாலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை உணரக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்குங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கடன் தொல்லைகள் கட்டுக்குள்ளே இருக்கும், புதிய சொத்து சேர்க்கை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உண்டு. எதிலையும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் ஆண்டு. இப்போது பிறக்கக்கூடிய இந்த நல்ல ஆண்டு திங்கட்கிழமை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கன்னி ராசிக்காரர்களுக்கான 2026 புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.